சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனியில் பல வருடங்களாக வேலை பார்த்துட்டு நம்ம ஃபைனல் எக்ஸிட்டில் நாட்டை விட்டு அந்த கம்பெனியை விட்டுட்டு போகையில் நமக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். பேசிக் சேலரி மட்டும் கிடைக்குமா, பயன்படுத்தாமல் இருக்கிற லீவ் சேலரி கிடைக்குமா, இண்ட் ஆஃப் சர்வீஸோட பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் எல்லார் மனதிலும் இருக்கும். இந்த வீடியோவில் எளிமையான முறையில் அதை எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஒரு கம்பெனியில் பல வருடங்களாக வேலை பார்த்துட்டு அந்த கம்பெனியை விட்டு வேலையை முடிச்சுட்டு அவர் நாட்டுக்கு திரும்பையில் அவருக்கு நிறுவனம் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை எல்லாத்தையும் சேர்த்து கிடைக்க ஒரு அமௌண்ட் தான் ஃபைனல் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளமும் சேர்ந்து வரலாம், இண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம், இல்லை உங்கள் கான்ட்ராக்ட் படி உங்கள் கம்பெனியில் ஒப்பந்தம் படி வேறு எதுவும் சலுகைகள் உங்களுக்கு அறிவிச்சிருந்தா அதுவும் இந்த செட்டில்மெண்ட்டோட வரலாம். எல்லா ஊழியர்களுக்கும் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் ரெசிக்னேஷன் செய்தீங்களா, இல்லை கம்பெனி உங்களை டெர்மினேட் செஞ்சதா, இல்லை கான்ட்ராக்ட் முடிந்ததா என்பதை பொறுத்தே ஒருத்தருடைய செட்டில்மெண்ட் சில கணக்குகள் மாறக்கூடும். இப்பொழுது முக்கியமான விஷயமா இருக்கிற எண்ட் ஆஃப் சர்வீஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். பொதுவான சவுதி அரசின் தொழிலாளர்கள் விதி சட்டப்படி முதல் 5 வருடங்களுக்கு அரை மாத சம்பளம் ஒரு வருடத்திற்கும், அடுத்து இருக்கக்கூடிய 5 வருடத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருடத்திற்கும் 1 மாத சம்பளம் அடிப்படையில் இந்த EOSP அப்படிங்கிற எண்ட் ஆஃப் சர்வீஸோட பெனிஃபிட்ஸ் கணக்கிடப்படுகிறது. இதை ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். நீங்கள் சவுதி அரேபியா வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 3000 ரியால் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனிதர் அவர் ஒரு கம்பெனியில் 6 வருடம் வேலை பார்க்குறாரு. முதல் 5 வருடத்திற்கு அவருக்கு 15 நாள் சம்பளம் ஒவ்வொரு வருடத்திற்கும். அப்போ 5 வருடத்தை 15 நாள் சம்பளம் அப்படிங்கிறதுல 1500 ரியால் வருது. அப்போ அந்த 1500 நம்ம 5 வருடத்தோட பெருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 7500 ரியால் வருது. அடுத்து இருக்கிற ஒரு வருடம் 6வது வருடம், அந்த வருடத்திற்கு 5 வருஷத்துல இருந்தால் அரை சம்பளம், 5 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒவ்வொரு வருடத்துக்கும் முழு சம்பளம் அப்படிங்கிற பொறுத்து 6வது வருஷத்துக்கான ஒரு வருஷத்துக்கு அவருக்கு முழுமையான சம்பளமான 3000 ரியால் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு ஒரு 7500ம் இந்த ஒரு வருடத்திற்கு 3000ம் சேர்த்து 10500 ரியால். இது ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் கவனமாக இருங்க, இது ஒரு இண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸுக்கான ஒரு உதாரணத்துக்கான கணக்கே தவிர இது முழுமையான ஃபைனல் செட்டில்மெண்ட் கிடையாது. இதில் உதாரணமாக இன்னும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற ஆனுவல் லீவுக்கான நாட்களுக்கான சம்பளமும் இதில் சேரும். அதே போல் கடைசி மாதத்தில் உங்களுக்கு சம்பள பாக்கி வேறு ஏதாவது அலவுன்ஸுகள் இருந்தால் வரும், அதுவும் உங்களுக்கு இந்த கணக்கில் வரலாம். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கணக்கிடும் பொழுது இந்த EOSP அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெசிக்னேஷன். சில பேர் நினைக்கிறாங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு செட்டில்மெண்ட்டில் பைசா வராது அப்படிங்கிற மாதிரி பல மக்கள் எண்ணுறாங்க. ஆனால் இது முற்றிலும் தவறானது. ரிசைனேஷன் செய்தால் கிடைக்கக்கூடிய EOSP என்பது உங்கள் பெனிஃபிட் ஆஃப் சர்வீஸ் மற்றும் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள கண்டிஷனை பொறுத்து உங்களுடைய செட்டில்மெண்ட் பணம் மாறக்கூடும். அதே போல் கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணுது, இல்லை கான்ட்ராக்ட் முடியுது, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக எம்ப்ளாய்மெண்ட் முடியுது அப்படின்னாலும் உங்களோட செட்டில்மெண்ட்டான எஸ்டிமேட் மாறக்கூடும். அதனால் உங்கள் நிலைமைக்கு சரியான கணக்கை தெரிஞ்சு கொள்றதுக்கு உங்களோட QR கான்ட்ராக்ட், சேலரி டீட்டெயில், சர்வீஸ் பீரியட், லீவ் பேலன்ஸ் மற்றும் வேலை முடிவதற்கான காரணம் ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டும். மேலும் உங்கள் ஃபைனல் செட்டில்மெண்ட் சரியாக கிடைக்கலன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி இடத்துல செட்டில்மெண்ட் டீட்டெயில் மற்றும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கேட்டு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். உங்களோட QR கான்ட்ராக்டில் சேலரி ரெக்கார்ட், லீவ் பேலன்ஸ், ரெசிக்னேஷன் அல்லது டெர்மினேட் டாக்குமெண்ட் போன்ற அனைத்து ஆவணங்களையும் பாதுகாப்பாக வச்சுருங்க. தேவைப்பட்டால் சவுதியோட மினிஸ்ட்ரி ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொண்டு அதிகாரப்பூர்வ வழிமுறை மூலம் உங்கள் உரிமையை பற்றிய கிளைம் செய்யலாம். சவுதியில் வேலை செய்வங்க இதை மட்டும் நினைவு வச்சுங்க. உங்களோட செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது சர்வீஸ் இண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது. அதோடு சேர்த்து நமக்கு ஆனுவல் வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய லீவு நாட்களுக்குரிய சம்பளம் மற்றும் பிற தகுதியுள்ள அனைத்து தொகையும் சேர்த்து தான் நமக்கு செட்டில்மெண்ட்டாக வரும். நீங்கள் சவுதி அரேபியாவில் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க, உங்களோட சேலரி எவ்வளவு, நீங்கள் ரிசைன் செஞ்சீங்களா, இல்லை கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணிச்சா, உங்களோட எக்ஸிட் அனுபவம் என்ன, உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டிய முழு பணத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போனீங்களா, உங்களோட அனுபவத்தை இங்கே பகிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்படி சட்ட போராட்டம் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஃபண்டை எப்படி வாங்கினீங்கிறத கருத்து தெரிவிக்கிறதுனால கண்டிப்பாக அது மக்களுக்கு பயன்படும். ஒருவேளை உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது இன்னும் புரியலை அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு, உங்களோட பேசிக் சேலரி, உங்களோட இயரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ இண்ட் ஆஃப் சர்வீஸ் வரும்னு தோராயமாக கணக்கு பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல் சவுதி அரேபியா
வேலைவாய்ப்பு சட்டத்திட்ட தகவலுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.